லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். ராமநாதபுரம் நகராட்சி சீர்கேட்டை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து திமுக நகராட்சி கவுன்சிலர் ஸ்டாலினிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் நகர்மன்றத்தினுடைய கூட்டம் தற்பொழுது நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் பல்வேறு கவுன்சிலர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றதை கண்டித்து தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இது குறித்து அந்த கவுன்சிலத்திலே கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய கோரிக்கை என்ன? எதுக்காக வெளிநடப்பு பண்ணி? நான் 15வது வார்டு கவுன்சிலர் காதர் பிச்சை பேசுறேன். என் வார்டுல பாதாள சக்கர திட்டம் போட சொல்லிட்டு பைப் லைன் ரோடெல்லாம் உடைச்சாங்க, பைப் லைன் உடைச்சாங்க. அதை அந்த பைப் லைன் போட்டதுக்கு அப்புறம் ரோடு போறேன்னு சொல்லி தீர்மானம் சொன்னாங்க. ஆனா 6 மாசம் நான் அலையிறேன், நோடு ஒன்று மனு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ரோடுங்க போடவே இல்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இங்க ஆபீஸ்ல அநியாயம் நடக்குது. ஒரு ஒரு எங்க சொந்த பில்டிங்க்கு வரி போட கேட்கிறேன், வரிக்கு என்கிட்ட பேரம் பேசுறாங்க, பல லட்ச ரூபா பேரம் பேசுறாங்க. அப்புறம் முக்கியமான ஆட்கள் வச்சு பேசி குறைஞ்சு பேச வேண்டியா இருக்கு. இது ஒரு கவுன்சிலருக்கு இந்த நிலைமைனா பொதுமக்கள் நிலைமை என்ன, நீங்க இதை வச்சு பார்க்கணும். இப்போ ஒரு வார்டுல பிரச்சனை நடக்குது, ஒரு பில்டிங் கட்டானா அந்த கவுன்சிலருக்கு தெரியும்ல, அதுவும் தெரியாது. நகராட்சி நிர்வாகம் சரியில்லை, மொத்தத்துல அதிகாரம் சரியில்லை. நீங்க ஆளுங்கட்சியுடைய திமுக கவுன்சிலர், உங்களுடைய கோரிக்கை என்ன? நான் மட்டும் திமுக கவுன்சிலர் கிடையாது, இங்க நிக்கிற அனைவருமே திமுக கவுன்சிலர் தான். அன்னை கூட்டணி கட்சி தான். ஆனா இது கட்சியை தவிர்த்துன்னு மக்கள் பிரச்சனையா தான் நாங்க வெளியில வந்திருக்கோம். இங்க இருக்கிற சேர்மன் மக்கள் நகர்மன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் சேர்மன். ஆனா அவர் சேர்மன் மக்கள் குறையை சொல்ல போனோம்னா இங்க RI கார்த்திங்கிறவர் தான் ரூமுக்குள்ளே இருக்காரு. RI பேசிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும்? எந்நேரம் வந்தாலும் அவர் தானே உள்ள இருக்காரு. முக்கியமா இந்த ராமநாதபுரம் டவுன்ல வரி வசூல் பண்றதுல முறைகேடுன, ஒரு வீட்டு வரி போடுறதுக்கு, கமர்ஷியல் டாக்ஸ் கடைகளுக்கு வரி போடுறதுல முழுமையான முறைகேடு நடக்குது. நகராட்சி நிர்வாகத்துக்கு, சேர்மனுக்கு, MLA-க்கு, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஆனா RI கார்த்திக்கு கைரேகை அவருக்கும் தெரிஞ்சிருக்கேன், வாங்கினேன். ஆனா அவரை இது வரைக்கும் மாத்தவே முடியல டோட்டலாவே. காரணம் என்னன்னு கேட்டா அவர் தான் இங்க சேர்மன் மாதிரி RI கார்த்தியா செயல்பட்டு இருக்காரு. அவரை மாத்தினா மட்டுமே திமுக கவுன்சிலர் எங்களை மாதிரி எல்லாருக்குமே ஓட்டு கிடைக்கும், MLA-க்கு வேறு கிடைக்கும். எல்லா வார்டு இது எல்லா வார்டுலயும் இந்த வரி பிரச்சனை இருக்குன்னு. அது போக மக்கள் பிரச்சனை ராமநாதபுரம் நகராட்சி தீர்க்கப்படவில்லை. என்னோட வார்டு கிடையாதுன்னு ராமநாதபுரம் டவுன் ஃபுல்லாமே இன்னும் ரோடுக்கு சரி வர போட முடியல. கேட்டா ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க, இனிமேல் வருதுன்னு சொல்றாங்களே ஒழிய மக்கள் வயசானவர்கள் ஸ்கூல் பிள்ளைங்க எனக்கு சேதுமல் ஸ்கூல் என்னோட வார்டு பகுதியில் இருக்கு, AVM ஸ்கூல் இருக்கு. அந்த பள்ளி குழந்தைகள்லாம் சைக்கிள்ல போறதுக்கே ரொம்ப அவதிப்படுறாங்க, வயசானவங்க தடுமாறி விழுகுறாங்க, அந்த அவலை நிலை இருக்கு. ஆனா அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஃபண்டுனா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த அதிகாரிகள் சரி முறையான முறையில அதை பயன்படுத்தி சரி பண்ணி கொண்டு போறது கிடையாதுன்னு. வார்டில் உள்ள குறைகளை பர்டிகுலரா சொன்னேன். என்னன்னா நீண்ட காலமா தீர்க்கப்படாத தெருநாய் பிரச்சனை, இந்த வடிகால் போட்டது, இதுல ஆரம்பத்துல இருந்து அது முறைகேடாக இருந்துச்சு, சரிவடாக இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 முறைக்கு மேல சொல்லிட்டேன். அதுக்கான நடவடிக்கை எதுக்குமே எடுக்கப்படல. அதையெல்லாம் சொல்லிதான் நாளைக்கு நடக்கும். அதாவது இதே வரிதான் எங்க தெருக்கு பக்கத்துல இருக்கிற பாலகிருஷ்ணங்கிறவரு வீடு கட்டி அவங்க அந்த வீடு வாங்க, அந்த வரி இதே RI கார்த்திக் தான் எங்க இவ்வளவு கொடுத்தாதான் நான் அந்த வரியை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டா. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இன்னும் எங்களுக்கு ரோடு கம்ப்ளீட் ஆகல. 2-3 ரோடு கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. நாங்கள் சொல்லி பெட்டிஷன் எழுதி கொடுத்து மாவட்டத்துக்கு எல்லாமே கொடுத்தாச்சு, இது வரைக்கும் சரியா வேலை நடக்கல. அதுக்காக நான் வெளிநடப்பு பண்றேன். எனக்கு அங்க அந்த சைடு ரோடு வசதி கிடையாது, லைட் வசதி எதுவும் கிடையாது. நானும் எத்தனையோ ட்ரிப் சொல்லி பார்த்துட்டேன். இன்னும் 1 வருஷம் இருக்க முடிய போகுது. எனக்கு அதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். நான் கடந்த ஆட்சியில வந்ததுல இருந்தே நானும் ஒரு சின்ன ரோடு, என்னோட வார்டுல ஒரு சின்ன ரோடுக்கு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் அதுக்கு தீர்வு எனக்கு கிடைக்கல. இது போக நம்ம என்னோட வார்டுல என்னோட வேலை நடந்தாலுமே அதுக்கான என்னை கூட்டு யாருமே இது நாங்க பண்றோம், நீங்க நில்லுங்கன்னு எந்த ஒரு அதிகாரியும் எனக்கு தகவல் சொல்றது கிடையாது. அதிகாரிகள் எங்க மேல ரொம்ப அலட்சியமா தான் நாங்க கேட்கிற எல்லா பதிலுக்குமே அவங்க பதில் சொல்றாங்க. ராமநாதபுரம் நகர்மன்றத்தினுடைய கூட்டத்தில் நகராட்சியினுடைய கவுன்சிலுக்கே பாதுகாப்பு இல்லை. மேலும் ராமநாதபுரம் நகராட்சியில் இருக்கக்கூடிய 33 வார்டு பகுதியிலும் சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு விதமான பொதுமக்களுடைய குறைகளை இதுவரை தீர்க்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். நிதிகள் ராமநாதபுரம் நகராட்சி கிடைத்தாலும் கூட அந்த பணிகளை முறையாக செய்யவில்லை என்பதே இவருடைய குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த ராமநாதபுரம் நகராட்சியை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்பதே இந்த நகராட்சி கவுன்சிலுடைய கோரிக்கையாக உள்ளது. நகராட்சி பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.